வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் நாடி ஜோசியத்தை பற்றியே தான். இதுவும் சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். ஒருவேளை அவர் நாடி ஜோதிடம் பார்த்திருந்தால் அவர் அந்த ஆபத்தான நிலைமையிலும் தப்பி இருக்கலாமான்னு நமது ஜோதிட நாடி ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்க பல அரசியல் நண்பர்கள் என்னிடம் கேட்டாருங்க. இப்போ நேரம் சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். 8வது காண்டம். இந்த 8வது காண்டத்தை பற்றி முன்னமே நான் சொல்லியிருக்கேன். தன்னுடைய ஆயுள், ஒருத்தருடைய ஆயுளை பற்றி எப்படி கண்டுபிடிக்க, என்ன ஆயுளில் என்ன ஆகும், அவருக்கு என்னென்ன கண்டங்கள் வரும், அந்த கண்டங்கள் வந்தால் தப்பிப்பது எப்படி அப்படின்னு. சரி, இப்போ இதை பற்றி ஒருத்தர்கிட்ட ஒரு மூத்த அரசியல்வாதிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார் என்கிட்ட, எப்பா நீ நிறையா பேரை கூப்பிட்டு போய் பார்த்துருக்க வச்சுருக்க, இதை மாதிரி தப்பிச்சவங்க யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க. இது தான் எனக்கு ஐ ஓப்பனரே. இந்த பதிவுக்கு ஐ ஓப்பனர் அவர் கேட்ட கேள்வி தான். ஆமாம், சிறப்பு. அசோக் சௌத்ரி அப்படின்னு பீகாரில் ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கார், இருந்தார், காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் பீகார் எங்கே இருக்குது, தாம்பரம் எங்கே இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அங்கே பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு ஒரு பதிவு ஒன்று வருது. 8வது கண்டம் பார்க்கும்போது, உன்னால் உன்னுடைய எதிரிகளால் உனக்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி வருது. நீ தப்பிப்பாய், தப்பித்து விட உன் பாதுகாவலர்கள் இறந்துருவாங்க, அடிபட்டுருவாங்க அப்படின்னு. அதை படிக்கும்போது அவருக்கு டிரான்ஸ்லேட்டராகவோ இல்லை அவருடைய ஃப்ரெண்டாகவோ அவர் கூட போன ஒரு நபராகவோ நான் இருந்தேன். அப்போது அவர் கேட்டார், இங்கிலீஷில் கேட்டால், நல்லா படித்த நண்பர், நீங்கள் கூகுளில் போய் விட்டு பாருங்கள், அசோக் சௌத்ரின்னு வருவார், மிகப்பெரிய பணக்காரரும் கூட. அப்போ ஒரு பரிகாரம்லாம் கரெக்டாக பண்ணார். பாவம், தமிழ்நாட்டில் தங்கியிருந்து இங்கே வரும்போது அவர் பீகார் ஹோம் மினிஸ்டராகவே இருக்கார். நம்ம தங்கி பரிகாரத்தான் பண்ணிவிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பரிகாரங்கள், வீட்டில் செய்ய வேண்டிய பூஜைகள் கரெக்டாக பண்ணார். ஒரு நாள் அதிகாலை அவருடைய அரசியல் எதிரிகள் அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசினார்கள். இவரை காப்பாற்ற போன பாதுகாவலர் இறந்துட்டாங்க, இவர் காப்பாற்றப்பட்டு இன்னும் உயிரோடு இருக்கார். இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அடுத்து ஒரு பிரபல நடிகர் அவர் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தில் உனக்கு விமான பயணத்தில் உனக்கு கண்டான்னு வந்துச்சு. அவர் சொன்னால், நான் தான் டெய்லி விமானத்தில் போயிருக்கிறேன் சார், இங்கேருந்து பம்பாய் போகிறேன், டெல்லி போகிறேன், ஷூட்டிங் போகிறேன், என்ன சார் இதெல்லாம், எப்படி சார் நம்மளுக்கு விமானத்தில் கண்டம் வரும், தப்பிச்சிருவேன்னு வருது, எப்படி சார் ஏறி இப்போ தப்பிக்கிறதுன்னு கேட்டார். அவர் கொஞ்சம் கடவுளை நம்பாத நடிகரும் கூட. எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, பார்த்துட்டு பரிகாரத்தை பண்ணிட்டுங்க, நம்மளுக்கே விமானத்தை பற்றி கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி காலையில் அவர் மும்பை விமானத்துக்கு ஏறணும். ஏறி உட்கார்ந்தார். டேக் ஆஃப் ஆகுது, டயர் பஸ்ட் ஆகிடுது. பஸ்ட் ஆகி அப்படியே அந்த விமானம் நேராக இந்த காம்பவுண்டை ஒரு உடச்சிக்கிட்டு நம்ம ஜிஎஸ்டி ரோட்டு மூக்கை வச்சுட்டு இருக்குது. அது இறங்கி பத்திரமா இறங்கி உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணே, முனிவர் சொன்னது கரெக்டாக நடந்து போச்சுண்ணே. என்ன, நான் இந்த இடத்த உட்காந்தேன், சீட்டு பெல்ட்லாம் போட்டு உட்காந்தேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் யாரும் அந்த விமானத்தை யாரும் இது பண்ணல. இறங்கி வந்துட்டார். நாடி ஜோசியம் சூப்பர்னு. காரில் நடந்திருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கோம், நம்மெல்லாம் கற்பனை பண்ணி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட. ஆனால் அந்த காலகட்டம், அந்த வயசு, அந்த காலகட்டத்தில் எனக்கு அற்புதமாக நடந்ததுன்னு. இனிமேல் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நாடியை, இனிமேல் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்றைக்கி அவர் அந்த நாடி ஜோசிய ஒரு நிலையத்துக்கு ஒரு அன்றாட வாடிக்கையாளர் மாதிரி கேட்டுக்கிறார். அவர் ஒரு சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்த ஒரு நடிகர். பொது நலன் கருதி அவர் பேரை நான் சொல்லலை. அடுத்து வளர்ந்து வரும் ஒரு அரசியல் தலைவர், அவர் 8வது காண்டில் படிக்கிறார். அவர் மிக நல்ல அரசியல் தலைவர், பல மக்களால் நேசிக்கப்படக்கூடிய அரசியல் தலைவர். புதுசாக கட்சியை ஆரம்பித்து பல இடங்களில் போட்டி போட்டுட்ருக்கார். அவரும் நல்ல நண்பர் தான். அவரும் நாடி ஜோசியத்தில் அவர் பிஹெச்டியே பண்ணிட்டார். நாடியை பற்றி யார் பேசினாலும் உடனடியாக எல்லாம் பழைய பண்ணி விட்டுட்டு உட்காந்து பார்த்துட்ருப்பார்.
அப்போது அவருக்கு இந்த மாதிரி உங்கள் எதிரிகள் வந்து வீட்டில் வந்து தாக்க வருவாங்கன்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், என்ன அண்ணாச்சி இது மாதிரி தாக்க வருவாங்கன்னு பரிகாரம் பண்ணிட்டோம்ல விட்டுருங்க அப்படின்னு. விடிய காத்தால் வந்து பெட்ரோல் கொண்டு அடித்தான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அடிச்சிருந்தா வேறு மாதிரியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் பின்னாடி அடிச்சிருந்தா குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். டைமிங் பாருங்கள். இவ தான் அடிக்கிறான், அதை செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, உடனே பிடிச்சி வளைச்சி பிடிச்சிடுறாங்க. அதெல்லாம் சரியாக போச்சு, பேப்பர்லாம் வந்த விஷயம் தான் அது. அந்த பரிகாரத்தை பண்ணதுனால அவர் வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக இருக்கார். ஸோ இப்போ அரசியல்வாதிகளுக்கு, வளர்ந்து வரும் அரசியல்வாதி கண்டிப்பாக நாட்டு ஜோதிடத்தில் முதல் காண்டம் பார்த்து 2வது காண்டம் பார்த்துருங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சு பரிகாரம் பண்ணிட்டா இந்தந்த நபர்கள்னால் இந்தந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படலான்னு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம்ல. இனிமேல் அது வளர்ந்து வர ஒரு அரசியல்வாதிகள், வளரப்போக அரசியல்வாதிகள், அதில் இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்த நாடி ஜோதிடத்தை கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு குறிப்பாக அந்த முதல் காண்டத்தை பார்த்த பிறகு 8வது காண்டத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்களா இல்லையா தெரியும். 8வது காண்டம் ஆயிலை கொடுக்கக்கூடிய முடிக்கக்கூடிய காண்டம் வந்து அது சொல்லிட்டோம். 6வது காண்டம் அந்த விரோதிகள், கடன் தொல்லை, வழக்கு, அது வரும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். முதல் காண்டம், 6வது காண்டம், 8வது காண்டம், அப்புறம் அவங்களுடைய அரசியல் தொழில் முன்னேற்றம்னா 10வது காண்டம். அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு காண்டம் எழுதியிருக்காங்க, பொது சேவை காண்டம். இது 4ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது வழிகாட்டுதல் சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.